வைத்திருக்கிற சுதந்திரங்கள் இதெல்லாம் என்ன பண்ணோம், இந்த டெலஸ்கோப்ல பார்க்கணும். பாருங்க, நம்ம இந்த உலகம் பாக்குற மாதிரி நம்ம பார்க்கவே கூடாது. உலகம் பாக்குற மாதிரி பார்த்தா மைக்ரோஸ்கோப்ல பாக்குற மாதிரி இந்த சீஷர்கள் அப்படிதான் பண்ணிட்டாங்க. ஐயோ ஏசுவா போறான்றாருங்க. யாரையாவது சுகமாக்கணும்னா நான் என்ன பண்றது? திடீர்னு ஒன்று குஷ்டரோகி வந்துட்டா என்ன பண்றது? திடீர்னு மருத்துவர் எழுப்புன்னு சொன்னா நான் என்ன பண்றது? இது மாதிரி ஒரு என்ன பண்றதுன்றத அதை பெருசா பாக்குறாங்க. பேதுரு கூட பாருங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆண்டவர் உயிரோட எழுந்துட்டாரு, எல்லாம் போய் பார்த்துட்டெல்லாம் வந்தாச்சு. பார்த்துட்டு வந்த பிறகு அவன் சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன், யாரெல்லாம் வருதுன்னா எல்லாரும் போயிட்டு பின்னாடியே போயிட்டு. ஏன்னா அவனுக்கு இப்ப இவ்வளவு நாள் எந்த பிரச்சனைனாலும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. சாப்பாடு வேணுமா ஆண்டவர் பார்த்துப்பாரு, வரி கட்டணுமா ஆண்டவர் பார்த்துப்பாரு, ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வாரு. எந்த சமயத்துல அவரால உதவி செய்ய முடியும், ஏன்னா கூட வருகிறார். ஆனா இப்ப போறான்றாருன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஆனா இவர் போனா எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள்லாம் நம்மளை தேடி வருதுன்றத இந்த டெலஸ்கோப் மூலமா வசனத்தினுடைய வெளிச்சத்துல அவன் பார்க்கிறது இல்லை. இப்ப நாமளும் அப்படிதான் பாக்கணும். அவரிடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொன்னா அவர் சொல்றாரு, வசனத்தை கை கொள்ளுப்பா, வசனத்தை பாரு, வசனம் என்ன சொல்லுதுன்னு கேளு. என்கிட்ட அன்பா இருக்கிறான் மட்டும் சொல்லாத. அன்பா இருந்தாக்கா வசனத்தை பாருப்பா, வசனத்தை நோக்கி பாரு. வசனத்து மூலமா நான் யாருன்னு பாரு. வசனத்து மூலமா நான் எவ்வளவு அன்பானவன், நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு வல்லவர், நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் பாருங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. நாம என்ன பண்ணோம், ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்துல வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அவர் வசனத்தை கை கொள்வர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனம் என்ன டெலஸ்கோப்ல பார்க்கணுங்க. இவர் போனா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இவர் ஒரேடியா போயிட மாட்டாரு, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டாரு. அவர் திரும்ப வரேன்னு சொல்கிறாரு, போயிட்டு அப்படியே இல்ல, திரும்ப வரேன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா போயிட்டு வரத்துக்குள்ள அவர் அந்த தேற்றவாளன் அனுப்புறேன்னு சொல்லிக்கிறாரு. பிதாவின் இடத்துலதான் இவர் போறாரு, அங்க எனக்காக தான் போறாரு, எனக்காக அங்க ஜெபிக்கிறாரு, எனக்காக அவர் வேண்டுதல் செய்யறாரு, எனக்கு அவரு வல்லமை அங்க அனுப்புறாரு, உதவியும் ஒத்தாசையும் அனுப்புகிறாரு, திறந்த வாசலை எனக்காக அனுப்புறாரு. இவர் போறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மீட்பின் கிரியை பரலோகத்துல போய் செஞ்சு முடிக்கணும், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பணும், அவர் இங்க வரணும், எனக்குள்ள வரணும், அபிஷேகத்துல நான் நிரம்பணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உள்ள இருந்து என்ன கைட் பண்ணுவாரு. எனக்கு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்கும். டெலஸ்கோப்ல பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் என்ற டெலஸ்கோப் மூலமா பார்க்கணுங்க. நம்ம